ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்து நீடில்ஸ் வேர்ல்டு. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஸ்டோன் செயின் இருக்கு இல்லையா, அது வந்து எப்படி டிசைன்ஸில் வந்து ஸ்டிக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு அது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மேங்கோ மோட்டிவ் வரைஞ்சிருக்கு இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரி ஷேப் வச்சு நம்ம வந்து ஸ்டோன் செயினை கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அது மேலே நம்ம வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, அது மேலே அப்படியே லைனாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் ஃபேப்ரிக் க்ளூ தான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி கரெக்டாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஸ்டோன் லேஸ், அதை வந்து இது மேலே நம்ம ஸ்டிக் பண்ணுறோம். எப்படி ஸ்டிக் பண்ணுறேன் அப்படி எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த எண்டு இருக்கு இல்லையா, அதில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த திலகம் ஷேப் மாதிரி வரைஞ்சி தான் நம்ம வந்து கர்வ் போட்டு மேங்கோ ஷேப் மாதிரி வரைவோம். ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே டேப் பண்ணி நம்ம நல்லா கவனிக்க வேண்டியது, இப்படி திருப்பும்போது அந்த ஸ்டோன் செயின் இருக்கு இல்லையா, ஸ்டோன் செயின் வந்து திரும்பக்கூடாது, அப்படியே கரெக்டாக நேராக இருக்கணும். அதே மாதிரி இந்த வளைக்கிற இடத்துல வந்து ஒரு அளவுக்கு மேலே ஸ்டோன் செயின் வந்து வளையாது, சரிங்களா? ரொம்ப வளைச்சிங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்டோன் செயின் வந்து நேராக ஸ்டிக் ஆகாது, சரிங்களா? படுக்க வசமாக ஸ்டிக் ஆகாது, சைடாக ஒன் சைடாக திரும்பிடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப வளைக்காமல் ஓரளவுக்கு மட்டும் வளைக்க முடியும், ஒரு அளவுக்கு தான் வளைக்க முடியும். அதுக்கு மேலே வந்து இதில் வந்து பெண்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணும்போது ரொம்பவே வந்து வளைச்சி டிசைன் வரையும் போது நீங்கள் ரொம்பவே அந்த கர்வ் வந்து உள்ளே போகிற மாதிரி வரையாதீங்க, ஸ்டிக் பண்ண முடியாது, சரிங்களா? ஸோ அந்த ஜாயினிங் பாருங்கள், நம்மளுக்கு அதில் கேப்பே நம்மளுக்கு வந்து தெரியல. ஸோ அந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக வந்து ஸ்டிக் பண்ணணும். அடுத்தது இப்போ வந்து இந்த மேங்கோ மோட்டிவ் வந்து ஈஸியாக நம்ம வந்து ஒட்டிட்டோம், ஏன்னா சிங்கிள் செயின் தான். பட் இந்த டிசைனில் பாருங்கள், இது வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கா. ஸோ இது எப்படி நம்ம ஒட்டுறது அப்படிங்கிற பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சைடு மட்டும் நான் மெஷர் பண்ணி நான் வந்து ஸ்டோன் செயினை கட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மெஷர் பண்ணிக்கணும். மெஷர் பண்ணிட்டு தான் நம்மளால் வந்து கட் பண்ண முடியும். ஸோ மெஷர் பண்ணி கட் பண்ணிவிட்டு க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா லைன் ஃபுல்லாக நல்லா கொஞ்சம் தாராளமாகவே வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த லைன் மேலே வந்து நம்ம ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக டேப் பண்ணி ஒட்டுங்க. ரொம்ப நெருக்கமாக ஒட்டாதீங்க, நல்லா இருக்காது. ஸோ ஸ்டோன் செயின் வந்து எப்படி இருக்கோ அது போலேயே வந்து டேப் பண்ணி விட்டு கொஞ்சம் நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணிக்கணும், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஸ்டிக் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நீங்கள் அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஸ்டோன் வந்து 2 ஸ்டோன் ஒட்டியே இருக்கா, மற்றதெல்லாம் விலகி இருக்கா அப்படின்றது பார்த்துட்டு நம்ம வந்து சரி பண்ணிக்கணும், ஓகேங்களா? அந்த மாதிரி சரி பண்ணிவிட்டு கரெக்டாக லைனுக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து சரி பண்ணி விட்டுக்கோங்க. சரி பண்ணி விட்டுட்டு அடுத்தது இந்த லைனில் வந்து நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். கீழே இன்னொரு பெண்ட் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சிருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ அதே மாதிரி தான், சரிங்களா? இது எல்லாமே ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து கட் பண்ணணும், ஓகேங்களா? நம்ம பாட்டுக்கு அப்படியே கட் பண்ணக்கூடாது. கரெக்டாக இந்த இடத்துல பாருங்கள், ஸ்டோன் செயின் வந்து எப்படி நேராக வச்சுருக்கேன், நான் சாய்வாக வைக்க கிடையாது. ஸோ அந்த மாதிரி வைக்கக்கூடாது. இந்த கீழே எண்டிங் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிக் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த லைன்லேருந்து நம்ம வந்து சாய்வாக ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அதோட ஸ்டோன் வந்து அது நேராக இருக்கணும். நம்மளுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நான் வந்து அதோட ஸ்டோன் வந்து நேராக தான் இருக்கிற மாதிரி ஸ்டிக் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ ஸ்டிக் பண்ணிவிட்டு அந்த ஸ்டோன் செயினை வந்து டேப் பண்ணி விட்டுருங்க. டேப் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த பக்கம் இருக்கிற லைனை வந்து அதே மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி ஒட்டி இருக்கிற அந்த 2 லைனுக்குமே வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஏன்னா விலகிடும். அப்போ டிசைன் வந்து ஏற்ற இறக்கமாக போயிடும், தூக்குன மாதிரி தெரியும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு அதை எப்படி ஸ்டிக் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம கரெக்டாக அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்த லைன் இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி
ஸ்டோன்ஸ் வந்து பாருங்கள் நேராக இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? இங்கே ஒட்டியிருக்கேன் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். லைன்ஸ் வந்து நேராக இருக்கணும். நம்ம கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அந்த ஒட்டி இருக்கிற லைனுக்கு கரெக்டாக மேலே ஒரு அந்த ஸ்டோன் இந்த ஸ்டோனு ஒரே மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஸ்டிக் பண்ணணும். ஸோ பாருங்கள் எப்படி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இதுனா நம்ம மேங்கோ டிசைனாக ஒரே இதை எடுத்துப்போம். சரிங்களா? இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு நார்மல் நீடில் நீங்கள் சும்மா ஒரு 2 ஸ்டோன் இல்லைனா 3 ஸ்டோன் அந்த மாதிரி கேப் விட்டு நம்ம இந்த மாதிரி சிம்பிளாக ப்ளைன் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டோன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அந்த ஸ்டார்டிங் ஸ்டோன் ஒட்டியிருப்போம் இல்லையா, அங்கே ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 2 ஸ்டோன் 3 ஸ்டோன் விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் அவுட்லைன் வந்து பீடு ஜரி எது வேணாலும் நம்ம கொடுத்து அவுட்லைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கடைசியாக வந்து பாருங்கள், கடைசி ஸ்டோனுக்கும் நம்ம ஸ்டிச் போட்டுடணும். ஓகேங்களா? ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு பாருங்கள் டிசைன் க்யூட்டாக இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பா